ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 1500 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு பாய் கைப்பக்குவத்தில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது எத்தனை கிலோ இது செய்கிறீங்க? எத்தனை பேருக்கு செய்கிறீங்க? 260 கிலோ 1000 சில்லற பேருக்கு செய்கிறோம் மேடம். ஓகே, இது மட்டன் பிரியாணிக்கா கிரேவிக்கும் கூடுமா? மட்டன் பிரியாணிக்கு இருக்குது, அப்புறம் மாப்பிள்ளைக்கு சூப்பு தனியாக இருக்குது, மட்டன் சூப். இது இந்த வேலை எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க நீங்கள் இங்கே? நாங்கள் வெட்டிங்காக நான் ஒரு 20 வருஷமாக செய்கிறேன். 20 வருஷமாக. பாய், இந்த கல்யாணம் ஆர்டர்லாம் எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் 35 வருஷமாக பண்ணுறேன். ஓகே, ஒன்லி மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? எல்லாமே எல்லா ஐட்டம். எல்லா ஐட்டம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு. ஓகே, இந்த மண்டபத்துக்கு மட்டும் தான் பண்ணுறீங்களா? இல்லை எல்லா ஐட்டம். எல்லாம் வெளியூர்லாம் போகிறது, எல்லாம் ஊருக்கும். வெளியூர்னா எந்த இடத்துக்குலாம் போயிருக்கீங்க? இங்கே மலேசியா மட்டும் போயிருக்கோம். ஓ, மலேசியாலாம் ஆர்டர் எடுத்திருக்கீங்க. சூப்பர். இது வந்து அதிகப்படியாக நீங்கள் செஞ்ச குவான்டிட்டி எவ்வளோ? 20,000 பேருக்கு. அது எந்த ஊரில்? இங்கே சென்னையிலே மாதம் எம்பி சார். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா உங்கள் மட்டன் பிரியாணிலாம் நாங்கள் நிறையா சாப்பிட்ருக்குறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் சரி நம்ம இங்கே வந்து ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே. வேறு சின்ன லெவல்னால் எது செஞ்சுருக்கீங்க? மினிமம் 100 கூட நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க பாய். தேங்க்யூ. இந்தியா கேட்டோட யூனிட்டி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறாங்க.
இது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கான மந்தி ரெடி ஆகுது. மந்தினா ஒரு முழு ஆடை இந்த மாதிரி மசாலாவில் போட்டு நல்லா குக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், மந்தி எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரெட் அல்வாவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தம்மு போட்ட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நாங்களும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சாஃப்டாக மட்டன் எல்லாம் வெந்திருந்தது. ட்ரெடிஷ்னலாக செய்யும் போது பிரியாணியோடைய டேஸ்ட்டே வேறு லெவல் தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.